அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் சிஃபத்துல் முஷப்பஹா என்பதை பற்றி நம்ம மேலோட்டமாக நேற்று பார்த்தோம். அதாவது ஒரு செயலை ஒருத்தன் செய்தான் என்று சொன்னால் அதை இஸ்முல் ஃபாயில் என்று சொல்வது போல, அந்த செயலை ஒருத்தன் செய்யாமல் அவனிடத்தில் இயற்கையாக அந்த தன்மை குடிகொண்டு இருந்தால் அதை சொல்கிற வாசகத்துக்கு தான் சிஃபத்துல் முஷப்பஹான்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இப்போ அழகானவன் அப்படின்னு சொல்கிறோம். அழகானவன் என்று சொன்னால் அந்த அழகுங்கிற ஒருத்தன்ட்ட இருக்குன்னு அர்த்தம். அது அவன் செஞ்சான்னு அர்த்தம் வருமா? அடித்தவன் என்று சொன்னீங்கன்னா அந்த அடித்தல்ங்கிற செயலை அவன் தான் செஞ்சான். நினச்சா செய்வான், நினச்சா செய்யாமல் இருப்பான், அவன் கையில் உள்ளது. காத்தில்னா கொலைகாரன்னு சொன்னால் நினச்சா கொள்ளுவான், கொள்ளாமல் இருப்பான். அவன் விரும்பி அவனாக தேர்ந்தெடுத்து செய்கிற விஷயங்கள். சாப்பிட்றான்னு சொன்னால் அவன் நினச்சா சாப்பிடுவான், நினச்சா சாப்பிடாமல் இருப்பான். ஆனால் இந்த அழகானவன், அருவருப்பானவன், அந்த மாதிரியான ஒரு தன்மைகளை பற்றி பேசும் பொழுது அதுக்கு உள்ளதை இஸ்முல் ஃபாயில் என்ற அந்த சொற்களை இஸ்முல் ஃபாயில் என்று சொல்லாமல் சிஃபத்துல் முஷப்பஹா என்று பிரித்து சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது ஃபாயிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. ஃபாயில் மாதிரி தன்மையின்மை எல்லாம் ஃபாயில் மாதிரி தான் இருந்தாலும் ஃபாயிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறனால சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சிஃபத்துல் முஷப்பஹா சொல்வதாக இருந்தால் அது ஹசனுன் இருக்குது. ஹசன்னா அழகானவன். ரெண்டு பேரை சொல்கிறாருந்தா ஹசனானி இஸ்முல் ஃபாயில் மாதிரி வருது பாருங்கள். ஹசனுன், ஹசனானி, ஹசனூன பல ஆண்கள். ஹசனத்துன் ஒரு பெண்ணுக்கு சொல்வதாக இருந்தால் ஹசனத்துன் அழகானவள். அப்போ ஹசனத்தானி அழகான இரு பெண்கள், ஹசனாத்துன் அழகான பல பெண்கள், இந்த அர்த்தம் வருது. இந்த ஆறு வருதில்ல, இந்த ஆறு என்ன செய்யும்னு கேட்டால் இஸ்முல் ஃபாயில் மாதிரியே விரும்பினால் நீங்கள் அமல் செய்து கொடுக்கலாம், விரும்பினால் வேறு ஸ்டைல்லையும் பேசலாம். உதாரணமாக இந்த ஜெயித் இருக்கிறான், ஜெயிதுன் ஹசனுன் இது மட்டும் சொல்கிறீங்க. ஜெயிது அழகானவன் மட்டும் சொல்கிறீங்க. அது ஒன்றும் சொல்ல முழுசு ஆள் அழகாக இருக்கான்னு அர்த்தமாயிரும். இதுக்கு ஹசன் என்பதற்கு ஒரு ஃபாயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜெயிது அவன் முகம் மட்டும் அழகாக இருக்குது, மற்ற இப்போ உறுப்புகள்லாம் அழகாக இல்லை. அப்படி சொல்ல நினச்சா என்ன செய்வீங்க? ஜெயிதுன் ஹசனுன் வஜ்ஹுஹு. ஜெயிது இருக்கிறான்ல, அவனுடைய முகம் அழகானது. ஜெயிதுன் ஜெயிது என்பவன் ஹசனுன் வஜ்ஹுஹு, அவனுடைய முகம் அழகானது. இந்த வஜ்ஹு என்று நம்ம ஏன் சொல்கிறோம்? ஹசன் என்பதற்கு அது ஃபாயில். ஹசன் அழகானவன். எது அழகாக இருக்குதுன்னு கேட்டால் அவனுடைய முகம் அழகாக இருக்கிறது. அது முகம்னு சொல்லலாம். அல்லது கை, எதுகு அவனுடைய கை அழகாக இருக்கிறது. அது மாதிரி ரஸ் தலை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ஜெயிதுன் ஹசனுன் ரஸுஹு, அவனுடைய தலை ரொம்ப அழகாக இருக்கிறது. முடி மட்டும் நல்லா அழகாக வச்சுருப்பான், ஆள் நல்லா இருக்க மாட்டான். ஜெயிதுன் ஹசனுன் ஷாருஹு, அவனுடைய முடி அழகாக இருக்குது. இப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹசனுன் என்பதுக்கு உரிய ஃபாயில் தான் இந்த வஜ்ஹுங்கிறது. ஹசனுன் அழகானவன்கிறீங்க, வஜ்ஹுன்னு எதுக்கு ரஃபா செஞ்சீங்க? ஃபாயிலுங்கிற முறையில் ரஃபா செஞ்சுருக்கோம். எதுக்கு ஃபாயிலு? ஹசன்கிற அந்த சிஃபத்துல் முஷப்பஹாவுக்கு ஃபாயிலு. அதே மாதிரி ஆனால் இப்படி தான் சொல்லணுமாண்டா இப்படி சொல்கிறது ஒரு வகை. இப்படி இல்லாமல் இப்படியும் சொல்லலாம். ஜெயிதுன் ஹசனுல் வஜ்ஹி, ஜெயிது முகம் அழகானவன் என்பதை ஹசன் என்பதை வஜ்ஹில் கொண்டு இலாபத்து பண்ணி ஹசனுல் வஜ்ஹி என்று சொல்லி அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் அதுக்கு ரஃபா வராது. இந்த ஹசன் என்பதற்கு ஃபாயில் வஜ்ஹு தான். அந்த ஃபாயிலை நம்ம எப்போ இலாஃபத்துன்னு செஞ்சிடுறோமோ, இலாஃபத்துடைய சட்டம் தான் அது மிகைத்து நிற்கும். அதனால் அதுக்கு ஜர்ரு தான் வரும். அந்த இலாபத்து செய்யாமல் சொல்வதாக இருந்தால் ஜெயிதுன் ஜெயிது என்பவன் ஹசனுன் அழகானவன் வஜ்ஹுஹு, அதாவது அவனுடைய முகம் அழகானவன், முகத்தால் அழகானவன். அப்போ முகம் அழகானவன் இந்த வாசகத்தில் ஹசன்கிற சிஃபத்து முஷப்பஹா என்பது வஜ்ஹு என்ற ஃபாயிலுக்கு ரஃபா செஞ்சுருக்குது. வஜ்ஹு என்ற ரஃபா வந்திருக்குது. அழகானவன் சொல்கிறீங்க. யார் அழகானவன்? எது அழகானது? மூஞ்சி தானே. வஜ்ஹுஹு, அவனுடைய முகம் அழகானதுன்னு சொல்லும் பொழுது இந்த சிஃபத்துல் முஷப்பஹா என்பதும் ஃபாயில் செய்கிற வேலையை செய்கிறது. ஃபாயிலுக்கு எப்படி இஸ்முல் ஃபாயிலுக்கு எப்படி ஃபாயில் வருமோ அதே மாதிரி அது சிஃபத்துல் முஷப்பஹாவுக்கும் ஒரு ஃபாயில் வரும். அப்போ ஹசனுங்கிறது சிஃபத்து முஷப்பஹா, வஜ்ஹு என்பது அதனுடைய ஃபாயிலு.
ஹசனுக்கு ஃபாயில். இந்த ஃபாயில் வந்து இப்படி சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறனால தான் இதையும் தனியாக பேசுகிறாங்க. ஃபெல் அமல் செய்கிற மாதிரி, இஸ்முல் ஃபாயில் அமல் செய்கிற மாதிரி சிவத்துல் முஷப்பஹாவும் அமல் செய்யும். அது 3 விதமாக அந்த அந்த சொல்லை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஹசனுன் வஜ்ஹுஹு, அவனுடைய முகம் அழகானது என்று இப்படியும் சொல்லலாம். அல்லது ஹசனுல் வஜ்ஹி, அந்த வஜ்ஹை ஹசனை இலாபத்து பண்ணி ஹசனுல் வஜ்ஹி, முகம் அழகானவன், அதுக்கு அதே அர்த்தம் தான். அல்லது ஹசனுன் தமீஸ் படித்தோம்ல, அழகானவன், எதில் அழகானவன், வஜ்ஹன், ஒரு மூடலாக இருக்கிறத விளக்குவதற்கு தமீஸ் கொண்டு வருவோம்ல, ஏற்கனவே படிச்சிட்டோம். தமீஸ் அடிப்படையில் ஜெய்துன் ஜெய்து என்பவன் ஹசனுன் அழகானவன், அழகானவனோடு நிறுத்திக்கிட்டால் விஷயம் வேறு. அழகானவன் என்பதை விளக்க நினைச்சோம் என்று சொன்னால் ஹசனுன் வஜ்ஹன். அப்போ இந்த வாசகத்தை 3 விதத்தில் நீங்கள் சொல்லலாம். ஜெய்துன் ஹசனுன் வஜ்ஹுஹு. இப்போ ஹசன்கிறது வஜ்ஹு என்பதற்கு ரஃபு செஞ்சுருக்குது. ஜெய்துன் ஹசனுல் வஜ்ஹி, இது இலாபத்து அடிப்படையில் ஜரு கிடச்சிருச்சு. ஜெய்துன் ஹசனுன் வஜ்ஹன். அப்போ ஹசன் என்பதற்கு தமீஸ் அடிப்படையில் வஜ்ஹுக்கு நசபு வந்திருக்கு. அப்போ ஹசன் என்பது வந்து ஃபாயில்ங்கிற முறையில் ரஃபவும் செய்யும், அல்லது இலாபம் செஞ்சு விட்டுரும், அல்லது தமீஸ் அடிப்படையில் என்ன செய்யலாம், அடுத்த சொல்லுக்கு நசபு செய்யலாம். 3 விதமாக இதனுடைய பயன்பாடு இருக்கிறது. பெண்பாளுக்கு சொன்னீங்கன்னு வைங்களேன், ஃபாத்திமத்து, ஃபாத்திமா என்பவள் ஹசனத்துன் வஜ்ஹுஹா, அவளுடைய முகம் அழகாக இருக்கிறது. ஃபாத்திமத்து ஹசனத்துன் ஷஅருஹா, அவளுடைய கூந்தல் அழகாக இருக்கிறது. ஃபாத்திமத்து ஹசனத்துன் சின்னுஹா, அவருடைய பல்லு அழகாக இருக்கிறது. இப்படி சொல்கிறீங்கன்னு வைங்க. இப்படி சொல்லும் பொழுது ஹசனத்துன்னு சொல்லி மட்டும் நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா மொத்தமாக அழகுன்ற அர்த்தம். இந்த வஜ்ஹெல்லாம் சொல்லாமல் ஃபாத்திமத்து ஹசனத்துன், ஃபாத்திமா அழகுன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன். இப்போ எதுவும் சொல்ல தேவையில்லை. மொத்தமாக அழகாக இருப்பாங்கள்ல, அப்போ இப்படி சொல்லுங்கள். மொத்தமாக அழகாக இருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் அழகாக இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபாத்திமத்து ஹசனத்துன் வஜ்ஹுஹா, அவருடைய முகம் அழகாக இருக்குது, இப்படி சொல்ல நினைத்தால் ஃபாயில் வரும். மொத்தமாக அழகுன்னு சொல்ல நினைத்தால் ஃபாயில் வராது. ஃபாத்திமா ஹசனத் முடிஞ்சு வச்சிடலாம், அமீரே ஃபாயிலாக போயிடும். வெளிப்படையாக ஃபாயில் வர்றதா இருந்தால் அந்த ஃபாத்திமாவுடைய எந்த பகுதியை நீங்கள் அழகுன்னு நினைக்கிறீங்களோ அதை குறிப்பிட வேண்டும். ஃபாத்திமத்து ஹசனத்துன் வஜ்ஹுஹா, ஃபாத்திமாவுடைய முகம் அழகாக இருக்கிறது. அல்லது ஃபாத்திமத்து ஹசனத்துன் வஜ்ஹன், அழகாக இருக்கிறாள், வஜ்ஹன் முகத்தால் அழகாக இருக்கிறாள். அல் ஹசனத்துல் வஜ்ஹி, அதை ஹசனத்துன் வஜ்ஹுஹா என்று சொல்லலாம். அல்லது ஹசனுல் வஜ்ஹி சொன்ன மாதிரி சொன்னோம்ல, ஹசனுல் வஜ்ஹி சொன்ன மாதிரி ஹசனத்துல் வஜ்ஹி என்று சொல்லலாம். அல்லது ஹசனத்துன் வஜ்ஹன் என்றும் சொல்லலாம். இதுக்கெல்லாம் பேர் என்னது, சிவத்துல் முஷப்பஹான்னு சொல்லுவாங்க. சிவத்துல் முஷப்பஹாவில் வந்து அதாவது நிறங்களை குறிக்கக்கூடியது, தன்மைகளை குறிக்கக்கூடிய எல்லாமே சிவத்து முஷப்பஹா தான். உதாரணமாக ஒரு சிவப்பாக இருக்கிறான், சிவப்புக்கு என்ன வார்த்தையை போடுவோம், இஸ்மு தஃலீலுடைய ஸ்டைலில் அந்த வார்த்தை இருக்கும். அஹ்மரு, அஃப்அலுன்னு இஸ்மு தஃலீல் இருக்குல்ல, அந்த வார்த்தையை தான் நிறத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. சிவப்பானவன்டா அஹ்மரு சிவப்பானவன், அஸ்ஃபரு மஞ்சளானவன், அஸ்வது வந்து கருப்பானவன், அபியலு வெள்ளையானவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த இஸ்மு தஃலீலுங்கிற வசன் இருக்குல்ல, அஃப்அலு, அதைத்தான் நிறங்களுக்கு பயன்படுத்துவாங்க. நிறங்களுக்கு பயன்படுத்தினா என்னது, அப்போ அஸ்வது அஸ்வதானி, அஸ்வதூன சூதான், பெண்களுக்கு சூதான்னு சொல்லணும். சூதா சூதையானி சூதையாத்து, நுசுரா நுசுரையானின்னு வரும். அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கும் இதே மாதிரி உள்ளது தான். எப்படி இப்போ ஜெய்துன் அஸ்வதுன்னு சொல்கிறீங்க, ஜெய்து வந்து அஸ்வது, ஜெய்து கருப்பானவன். ஆளே கருப்புன்னா விட்டுருங்க, ஆள் கருப்பு இல்லை, அவன் தலைமுடி நல்லா கருகருன்னு இருக்குது, அதை சொல்ல நினைக்கிறீங்க. அப்போ ஜெய்துன் அஸ்வது ஷாருஹு தனியாக என்ன செய்யலாம், அதை பிரித்து இப்படி சொல்லிட வேண்டியது ஷாருஹு. இப்போ அமல் செய்து பாருங்கள். ஜெய்துன் ஜெய்து என்பவன் அஸ்வது ஷாருஹு, அவனுடைய முடி ரொம்ப கருப்பாக இருக்கிறது. இந்த ஷாருன்னு ஏன் படித்தோம், அஸ்வது என்பதற்கு அது ஃபாயில். அஸ்வதுங்கிறது வந்து சிவத்துல் முஷப்பஹாவாக இருக்குது, அதனுடைய ஃபாயில் எது, ஷாரு. இந்த ஷாருஹு சொல்லாமல் அஸ்வது ஷாரன் என்ன செய்யலாம், இப்படின்னு சொல்லலாம். ஜெய்துன் ஜெய்து என்பவன் அஸ்வது ஷாரன், முடியாக கருப்பானவன் சொல்லலாம். அல்லது என்ன செய்யலாம்னா இலாபத்து அலிஃபிலாம் போட்டு இலாபத்து செஞ்சு அஸ்வது ஷாரி எப்படி செய்யலாம், அஸ்வது ஷாரி, ஜெய்து என்பவன் அஸ்வது ஷாரி, முடி கருப்பானவன். அப்போ ஜெய்து அஸ்வது என்பதை வந்து 3 விதமாக பயன்படுத்தலாம்.
ஜெய்துன் அஸ்வது ஷஅருஹு. இப்போ மட்டும் ஃபாயிலுங்கிற ரஃபா வருது. ஜெய்துன் அஸ்வது ஷஅரி, முடி கற்பானவன் இலாஃபை செஞ்சிடுறீங்க. இப்போ வந்து ஃபாயில்ன்ற ரஃபா வராது. அல்லது தமீஸ் பண்ணுறீங்க, ஜெய்து கற்பானவன், ஷஅரன் வந்து முடியால் கற்பானவன். அதே மாதிரி நம்ம ஜெய்து வெள்ளை வெள்ளையர்னு ஆடை அணிஞ்சிருக்கிறான். ஜெய்து வெள்ளையாக இல்லை, அவன் ட்ரெஸ்ஸு தான் வெள்ளையாக இருக்குது. ஜெய்துன் அபியலு, ஜெய்து வெண்மையானவன். அபியலு சௌபுஹு, அவனுடைய ஆடை வெண்மையானது. ஜெய்து இருக்கிறான அபியலு என்ன செய்யுது, லிபாசுஹு சௌபுஹு, அவனுடைய ஆடை வெள்ளையானதுன்னு சொல்கிறோம். இதை 3 விதமாக சொல்லலாம். எப்படி, அபியலு லிபாசுஹுன்னு சொல்லிடலாம் ஃபாயிலா, அல்லது அபியலுல் லிபாசி அப்படின்னு ஜர்ரு செஞ்சு சொல்லலாம், அல்லது அபியலு சௌபன் லிபாசன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இஸ்மு செபுத்து முஷப்பஹாவுக்கு பிறகு யாருக்கு அந்த தன்மை உரியதோ, எதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களோ அதை குறிப்பிடும் பொழுது ஃபாயில்ன்ற முறையில் ரஃபு செஞ்சியும் குறிப்பிடலாம், அல்லது அதை கொண்டு போய் அந்த தன்மையில் இலாபத்து செஞ்சியும் ஜர்ரு செஞ்சியும் குறிப்பிடலாம், அல்லது அதுக்கு தம்மீஸுங்கிற அடிப்படையில் விளக்கமாக வர்ற சொல்லுக்கு நசபு செய்வோம்ல, அந்த தம்மீஸுங்கிற வகையில் அந்த சொல்லுக்கு வந்து நசபு செஞ்சு சொல்லலாம். அதாவது ஜெய்துன் அஹ்சனு வஜ்ஹன், இது தமீஸு. ஜெய்துன் அஹ்சனுல் வஜ்ஹி, இது இலாஃபத்து. ஜெய்துன் அஹ்சனு வஜ்ஹுஹு, இப்போ தான் அமல் செய்து ஃபாயில். அஹ்சன் என்பதனுடைய ஃபாயில் வஜ்ஹு. அப்போ சிவத்து முஷப்பஹாவுடைய பயன்பாடு எப்படின்னா 3 வகையாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுடைய அழகை பற்றி இந்த மாதிரி அஸ்வது அகமரு, அது மாதிரி அக்கும்பகு அருவறுப்பானவன், அழகானவன், இந்த அழகு அசிங்கம், அந்த இயற்கை தன்மை எல்லாமே, இயற்கையாக உயரமானவன் குள்ளமானவன்கிறோம்ல, அப்போ அந்த மாதிரி உயரம் குள்ளம் இது எல்லாமே சிவத்து முஷப்பஹாவில் வரும். உயரமாக இருக்கிறான், குள்ளமாக இருக்கிறான், கருப்பாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், அழகாக இருக்கான், அழகற்றவனாக இருக்கிறான், இந்த மாதிரி அவனுடைய இயற்கையில் அமைந்திருக்கிறது. அவனாக செஞ்சு கொண்டதாக இருக்கக்கூடாது. அவனாக செஞ்சு கொண்டதை ஃபாயில்ருவாங்க, இஸ்முல் ஃபாயில்ருவாங்க. அவனாக செஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் சாப்பிட்றது, குடிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, ஆடுறதுலாம் அவனாக செய்கிறது, சிரிக்கிறது, அழுகுறது எல்லாம் அவனாக செய்வது. அவன் நினச்சா சிரிப்பான், நினச்சா சிரிக்க மாட்டான். அழகுங்கிறது நினச்சா அழகாக இருப்பான், நினச்சா அழகெல்லாம் மாறிக்கிறவான் ஆக மாட்டான். அப்போ அழகு என்பது இயற்கையானது. அப்போ அழகு அசிங்கம், அது மாதிரி நிறங்கள் வண்ணங்கள் வருதுல, அது கவர்ச்சியானது, அது மாதிரி இனிமையானது, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த இயற்கையில் என்னென்ன தன்மை இருக்கிறதோ அந்த தன்மைகளை பற்றி, அந்த தன்மை உடையவனை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு என்ன செய்வாங்கன்னா சிவத்துல் முஷப்பஹாம்பாங்க. அது நிறங்களில் வந்து எப்படி வரும், இஸ்மு தஃப்லீல் வடிவத்தில் வரும். பெரும்பாலும் நிறம் அல்லாததுல எப்படி தான் வரும், அஹ்சனுன்னு வரும். ஹசனுன் என்றும் சொல்லுவார்கள், அஹ்சன் என்றும் சொல்லுவார்கள். அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் 3 விதமாக செஞ்சுக்கலாம். உதாரணமாக ஜெய்துன் அஸ்வது ஷாரி, அப்போ சிவப்பாக இருக்கான், ஜெய்துன் அஹ்மரு, ஆளே சிவப்பா, ஜெய்துன் அஹ்மர் நிப்பாட்டிக்கிறங்க. ஆள் சிவப்பு இல்லை, ஆளுடைய கண்ணு மட்டும் சிவப்பாக இருக்குது. ஜெய்துன் அஹ்மரு ஐனுஹு, ஜெய்துன் அஹ்மரு ஐனுஹு, ஜெய்து இருக்கான அவனுடைய கண்கள் சிவப்பாக இருக்கிறது, கண் சிவந்து போயிருக்குது. அப்போ என்ன செய்கிறோம், அதைத்தான் சொல்கிறோம். ஆள் சிவப்புன்னு சொல்லலை. ஆள் சிவப்புன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே தேவைப்படாது, அகமுறை நிப்பாட்டிக்கிற வேண்டியதான். ஜெய்துன் அகமுறைனா அவனே சிவப்பு. அப்படிங்கும்போது முகம் கையின்னு சொல்ல தேவையில்லை, அதுக்கு ஃபாயில் வராது. உள்ள அமீர் அப்படி ஜெய்துக்கு போயிடும். அப்படி இல்லாமல் ஜெய்து சிவப்புன்னு சொல்லும் பொழுது அவனுடைய கண்ணு சிவப்புன்னு சொல்ல நினச்சிங்கன்னு வைங்க. எப்படி சொல்லணும், ஜெய்துன் அஹ்மரு ஐனுஹு, ஜெய்துடைய கண்கள் சிவப்பாக இருக்கிறது. ஃபாத்திமத்து ஹும்ரா, பெண்பாளுக்கு என்ன செய்யணும், அஹ்மரு ஹும்ரான்னு சொல்லுவோம்ல, ஃபாத்திமா என்பவள் ஹும்ரா சிவப்பாக இருக்கிறது. ஐனுஹா, அவருடைய கண் அழகா சிவப்பாக இருக்கிறது. ஆம்பளையாக இருந்தால் ஐனுஹூன்னு சொல்லுங்கள், பொம்பளையாக இருந்தால் ஐனுஹான்னு சொல்லுங்கள். சரியா? அப்போ இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் இஸ்முல் சிவத்துல் முஷப்பஹா. அது மாதிரி ஜெய்துன் அஹ்சன், இந்த உதாரணம் காட்டிருக்கோம்ல, ஜெய்துன் அஹ்சனு வஜ்ஹன், இது ஒரு முறை. ஜெய்துன் அஹ்சனுல் வஜ்ஹி, இது ஒரு முறை. ஜெய்துன் அஹ்சனு வஜ்ஹுஹு, இது ஒரு முறை. பொம்பளைக்கு சொல்கிறா அந்த ஃபாத்திமா ஹுசுனா வஜ்ஹுஹா, ஹுசுனான்னு அழகு. ஆம்பளைக்கு அஹ்சன்னு சொன்னால் பொம்பளைக்கு ஹுசுனான்னு சொல்லணும். அபுஷர் புஷுரா, அது மாதிரி வருதுல்ல, அது மாதிரி ஐசர் யுசுரா. இப்போ ஃபாத்திமா என்பவர் ஹுசுனா வஜ்ஹுஹா, அவருடைய முகம் அழகாக இருக்கிறது. இந்த மாதிரி சொல்கிறோம்ல, இது எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால்,
இந்த சிவத்து முஷப்பஹா வரும்போதும் அதுக்கு ஒரு அமல் இருக்கும். அடுத்த சொல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன தாக்கம் ஏற்படுத்தும்னா 3 வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்று வந்து சிவத்து முஷப்பாவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சொல்லுக்கு ரஃபு செஞ்சு விட்டுறலாம் ஃபாயிலுங்கிற முறையில். ஃபாயில்னு அவன் செய்யலை தான், அந்த ஃபாயிலுங்கிற அந்தஸ்தில் வச்சு அதை ரஃபு செஞ்சு விட்டுறலாம். அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டால் ரெண்டையும் இலாபத்து பண்ணியும் சொல்லலாம். அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டால் அந்த அந்த சொல்லு மூடலாக தானே இருக்குது. அழகுன்னா அவனே அழகுண்டா மூடல் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி அழகுன்னு சொல்ல நினச்சிங்கன்னா அந்த என்ன பகுதின்னு விளக்க வேண்டியிருக்குல்ல, இந்த விளக்குறதுக்குள்ள வார்த்தையும் தமீஸ் ஆகி போயிடும். அப்போ ஜெய்துன் ஹசனுன் வஜ்ஹன், ஹசனுன் வஜ்ஹுஹு, ஹசனுல் வஜ்ஹி. ஃபாத்திமத்து ஹசனத்துன் வஜ்ஹன், ஹசனத்துல் வஜ்ஹி, ஹசனத்துன் வஜ்ஹுஹா. இப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது? இது சிவத்துல் முஷப்பஹா என்று சொல்வார்கள். இந்த சிவத்து முஷப்பஹாங்கிறது என்னென்னு கேட்டால் நீங்கள் குழம்ப தேவையில்லை. இஸ்முல் ஃபாயிலுடைய அர்த்தம் வரக்கூடிய சொல்லு. ஆனால் இயற்கை தன்மை பற்றியதாக இருக்கும். ஒரு மனிதன் செய்யக்கூடியதாக இல்லாமல் அவனிடத்தில் குடிகொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கு. மனிதனுக்கு மட்டும் இல்லை, ஆடு மாடு எல்லாத்துக்கும் வரும். அதில் குடிகொண்ட ஒரு விஷயத்தை இருந்துச்சின்னு சொன்னால் அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சிவத்து முஷப்பஹான்னு சொல்லிடுவாங்க. சரியா? இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்தது வந்து நம்ம அறிந்து கொள்ளையில் அந்த ஆமில்கள் அறிய வேண்டியது வந்து முலாஃபுன்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம அறியணும். முலாஃபை பற்றி நம்ம நினைஞ்சிருக்கோம், ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கோம், இலாபத்தை பற்றி நடத்தியிருக்கிறோம். அந்த பாடத்தை கூட உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன். என்ன நடத்தியிருக்கோம்னு கேட்டால், அதாவது இலாபத்து இலாபத் சட்டங்கள்னு முன்னாடி நடத்தியிருக்கிறேன். அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டால் போதும். இலாபத்தையும் இப்போதைக்கு இந்த பாடத்தில் சொல்கிறாங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பின ஒரு பாடம் தான், இருந்தாலும் அதை இந்த இந்த இடத்துல ஒரு நினைவூட்டல் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இலாஃபத்து என்று ஒன்று இருக்கிறது. இலாஃபத்துனா என்ன என்று கேட்டால், அதாவது 2 சொல்லை ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்கு பேர் இலாஃபத்து. 2 பெயர் சொல்லாக இருக்கணும். இலாஃபத்துனா என்னது? 2 பெயர் சொல்லாக இருக்கணும். ஒரு பெயர் சொல்ல இன்னொரு பெயர் சொல்லோடு இணைக்கணும். அந்த இணைக்கிறது எதுக்காக இணைக்கணும்னு கேட்டால், உன்னுடைய, என்னுடைய, எனது, உனதுங்கிற அந்த அர்த்தத்துக்கு, அவனுடைய இவனுடைய இந்த உடைய என்கிற மீனிங்காக வேண்டி வந்து அர்த்தத்தில் இணைக்கிறதா இருந்தால் அதைத்தான் இலாஃபத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யும் பொழுது முதலாவது சொல்லுக்கு என்ன செய்வாங்கன்னா முலாஃபு என்று சொல்வார்கள். அதாவது முலாஃபு இலைஹி என்று சொல்வார்கள். எதுக்கு? முலாஃபு என்றால் அந்த உடையவன். முலாஃபு இலைஹி என்றால் உடையவன். முலாஃபுன்னா அந்த தன்மை. உதாரணமாக கிதாபுன் என்பதையும் ஜெய்து என்பதை இணைக்கிறோம். என்ன மாதிரி இணைப்போம்? கித்தாபுடைய ஜெய்துன்னு அர்த்தம் செய்வோமா? கித்தாபுக்கா ஜெய்து சொந்தம் இல்லை, ஜெய்துக்கு தான் கித்தாபு சொந்தம். அப்போ கித்தாபு ஜெய்துன்னா ஜெய்துடைய கித்தாபு அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இந்த ஜெய்துங்கிறவனுக்கு பேர் முலாஃபு இலைஹி, கித்தாபுக்கு பேர் முலாஃபு. எது வந்து அந்த மெட்டீரியலாக இருக்குதோ அதுக்கு பேர் முலாஃபாக இருக்கும். எது அந்த உடையவனாக இருக்கிறானோ அவனை குறிக்கிற சொல் வந்து முலாஃபு இலைஹியாக இருக்கும். அப்போ முலாஃபு இலைஹிங்கிற 2 சொல் அதுக்கு தேவைப்படும். அது 2 இணைக்கும் பொழுது எப்படி இணைக்கணும்னு கேட்டால், முதலாவது சொல்லுக்கு வந்து தன்வீனை எடுத்துடணும், 2வது சொல்லுக்கு ஜர்ரு செய்யணும். இந்த உதாரணத்துக்கு இதெல்லாம் நடத்தின பாடம் தான், இருந்தாலும் அதை அனுப்பின பாடம் ஒரு ரிப்பீட்டாக போட்டு காட்டுறேன். கித்தாபுன் ஜெய்துன் 2 வார்த்தை இருக்குது. கித்தாபுன்னா புத்தகம், ஜெய்து என்றால் ஒரு மனுஷனுக்கு பேர். இதை நம்ம என்ன மாதிரி சேர்க்க போகிறோம்னு கேட்டால், ஜெய்துடைய கித்தாபுன்னு சேர்க்க போகிறோம். கித்தாபுன் ஜெய்துன் என்று இருக்கிறது, நம்ம என்னென்னு சேர்க்க போகிறோம்? இதை வந்து ஜெய்துக்கு சொந்தமான கித்தாப் என்று சொல்ல வேண்டும் என்றால் கிதாபுன் என்பதில் உள்ள தன்மையை தூக்கிடணும். அப்போ கிதாபு, இந்த ஜெய்துக்கு வந்து ஜர்ரு செஞ்சு விட்றணும். ஜெய்தின், கிதாபு ஜெய்தின், கிதாபு ஜெய்தின் படிச்சிங்கன்னா இந்த இருக்குது. கிதாபுன் ஜெய்துன் என்பதை வந்து இலாபத்து செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யணும்? கிதாபு ஜெய்தின், ஜெய்துடைய கிதாபு. இதே அந்த வந்து ஆமிலில் வந்து அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர்றாங்க. இது உங்களுக்கு நம்ம அந்த வினை சொல் பாடத்தில் நடத்திட்டேன். இப்போ நடத்த வேண்டிய பாடம் தான் அது. அது வினை சொல்ல ஒரு தேவைக்கான என்ன செய்கிறோம், நடத்தியிருக்கிறோம். அதனால் அதை ரிப்பீட் பண்ணிக்கிறோம். அப்போ கிதாபு என்ற சொல்லையும் ஜெய்து என்ற சொல்லையும் நீங்கள் சேர்க்க வேண்டும். எந்த அர்த்தத்தில் சேர்க்க வேண்டும் என்றால், அதாவது உடையங்கிற அர்த்தத்தில் சேர்க்க வேண்டும். அப்போ யார் உடையவனாக இருக்கிறானோ அவனை 2வதாக போடுங்க. எது உடைமையாக இருக்கிறதோ அதை முதல்ல போடுங்க. ஜெய்து கிதாபுன்னு சொல்லக்கூடாது. ஜெய்துடைய கிதாபுன்னு தமிழில் சொல்லுவோம்ல, தமிழில் எப்படி சொல்லுவோம்? ஜெய்தை முதல்ல போடுவோம், கிதாபு 2வது போடுவோம். அரபியில் வந்து மாற்றி போடணும். அரபியில் வந்து
பொருளை முதல்ல சொல்லுங்கள், ஆளை ரெண்டாவது சொல்லுங்கள். கிதாபு ஜெய்துன்னா கிதாபு ஃபஸ்ட்டு சொல்லி போடணும். ஜெய்து தான் ஆளை ரெண்டாவது சொல்லணும். எப்படி சொல்லணும்? இந்த மெத்தடில் சொல்லணும். கிதாபு ஜெய்தின், ஜெய்துடைய கிதாபு. இந்த கிதாபுங்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்ல வேண்டாலும் வச்சுக்கிறங்க. கலமு ஜெய்தின், கமீசு ஜெய்தின், ஜெய்துடைய சட்டை. அது மாதிரி என்ன செய்யுங்க, எது ஜெய்தின், ஜெய்துடைய கை, ரிஜுலு ஜெய்தின், ஜெய்துடைய காலு, ஐனு ஜெய்தின், ஜெய்துடைய கண், லிசானு ஜெய்தின், ஜெய்துடைய நாக்கு. எதை வேணாலும் சொல்லிக்கிறலாம். அல்லது ஜெய்துக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை வேணாலும் போட்டுக்கிறங்க. அது ஃபாத்திமா போட்டுக்கிறங்க. கிதாபு ஃபாத்திமத்தை, ஃபாத்திமாவுக்கு ஜர்ரு வராது. ஏன்னா பெண்பாளுக்கு பேராக இருந்தால் அதுக்கு என்ன செய்யாது, ஜர்ரு தன்மின்னு வராது. அப்போ கிதாபு ஃபாத்திமத்தை, கிதாபு ஜெய்தின், இந்த மாதிரி சொல்லிடுவோம். அதே மாதிரி இப்போ கலமுன்னு இருக்குது, பக்ருன்னு இருக்குது. கலமுன்னா பேனா, பக்ருன்னா ஒரு ஆள். எதை முதல் சொல்லணும்? பேனா முதல் சொல்லி போடணும், ஆளை ரெண்டாவது சொல்லணும். எப்படி சொல்லணும்? கலமுல உள்ள தன்மீனை தூக்கிடணும், பக்ருக்கு ஜர்ரு செய்யணும். கலமு பக்ரின், கலம பக்ரின், கலமி பக்ரின். அந்த மீமுக்கு முன்னாடி உள்ளதை பற்றி ஏறாக மாறிக்கிட்டு வரும். அது என்ன வேண்டாலும் இருந்துட்டு போகுது. அப்போ கலமு பக்ரின் அல்லது கலம பக்ரின் அல்லது கலமி பக்ரின். கலமுக்கு ரஃபு செய்ய வேண்டிய நேரத்தில் கலமுன்னு சொல்லுங்கள். கலமுக்கு முன்னாடி நசபு செய்கிற ஒரு ஆமையில் இருந்துச்சுன்னு சொன்னால் கலம பக்ரின்னு சொல்லுங்கள். அதில் கலமுக்கு பின்னாடி ஒரு பேயை சேர்த்து பி கலமின்னு சேர்த்திங்கன்னு வைங்க, பி கலமி பக்ரின். அது தனியாக அமல் செஞ்சுக்கிற வேண்டியது. இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள எப்படி இணைக்கணும்னு கேட்டால், முதல் சொல்ல உள்ள தன்வீனை தூக்கிறேன்னு, ரெண்டாவது சொல்லுக்கு என்ன செய்யணும்? ஜர்ரு செய்யணும், கலமு பக்ரின். அதே மாதிரி அலிஃப்லாம் போட்டும் சொல்லலாம். கிதாபுன் அஸ்ஸைதுன்னு இருக்கா, கிதாபு ஜெய்தி, கிதாபுன் அஸ்ஸைதுன்னு இருக்குது. இதை எப்படி இலாபம் செய்யணும்? ஃபஸ்ட்டு கிதாபை தான் சொல்லணும், அதான் பொருள். ரெண்டாவது ஆள். அப்போ கிதாபு ஜெய்தி, ஜெய்துடைய கிதாபு. இந்த மாதிரி என்ன செய்வோம்? யாரும் செஞ்சிட வேண்டியது. அதுக்கு அடுத்தது இந்த இப்ராஹிம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடத்தின பாடம். அப்படி தான் அதே ஃபைலை தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கிதாபுன் என்பது இப்ராஹிம்னு இருக்குது. கிதாபை இப்ராஹிம்னு இலாபம் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யணும்? கிதாபு இப்ராஹீம என்று சொல்லணும். ஏன் இப்ராஹீமன்னு சொல்கிறோம்? இப்ராஹிம்ங்கிறது பிறமொழி சொல்லு, பிறமொழி சொல்லாக பேராக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஜர்ரு செய்கிற நேரத்துலையும் ஃபத்தஹ் தான் செய்யணும். இப்ராஹீமின்னு வரவே வராது. எந்த ஒரு இடத்துலையும் என்ன செய்யாது, இப்ராஹீமு என்று வரும், அல்லது இப்ராஹிம்ம என்று வரும், இப்ராஹிமி என்று வரவே வராது. அப்போ கிதாபுன் இப்ராஹிம் என்பதை இலாபு செஞ்சால் எப்படி செய்யணும்? கிதாபு இப்ராஹீம. ஜர்ரு செஞ்சுட்டோம், உள்ள ஜர்ரு இருக்குது, ஃபத்தஹ் தான் ஜர்ரு. அதே மாதிரி கிதாபு நூஹின், கிதாபுன் நூஹுன், நூஹுடைய கிதாபு. எப்படி சொல்லணும்? கிதாபு நூஹின், நூஹுடைய கிதாபு. அதே மாதிரி ஃபாத்திமாவுடைய பேனா, கலமுன் ஃபாத்திமத்துன்னு இருக்குது. எப்படி சொல்லணும்? கலமு ஃபாத்திமத்தை. இந்த ஃபாத்திமாவுக்கு என்ன செய்யக்கூடாது? ஜர்ரு வராது, தன்மீன் வராது. இது என்னென்னா பெண்ணுக்கு பேர், பெண்களுக்கு பெயராக இருந்தால் அந்த சொல்லுக்கு என்ன வராது? ஜர்ரு தன்மீன் வராது. அதே மாதிரி இந்த இலாபு செய்யும் பொழுது இருமையில் இலாபு செஞ்சு எப்படி செய்யணும்? இதெல்லாம் உங்களுக்கு யாருன்னா சொல்லி தந்த விஷயங்கள் தான். கிதாபுன்னு என்று இருக்குது, ஜெய்தானி, 2 ஜெய்து. இந்த கிதாபு அந்த 2 ஜெய்துக்கு சொந்தமானது. அப்படி சொல்கிறாங்க. என்ன செய்ய? ரெண்டையும் சேர்க்கணும். முதல் கிதாபை சொல்லணும், ரெண்டாவது ஜெய்தானியை சொல்லணும். ஜெய்தானி எப்படி சொல்லணும்? கிதாபு ஜெய்தைனின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும்? எல்லா இருமை சொற்களுக்கும் இப்படி தான் ஜர்ரு செய்யணும். முஸ்லிமானின்னு இருக்குல்ல, அது ரஃபு. முஸ்லிமைனிங்கிறது தான் நசபு ஜர்ரு. ஆலிமானி அது ரஃபு, ஆலிமைனிங்கிறது நசபு ஜர்ரு. அப்போ ஆலிமானி என்பதற்கு ரஃபு செய்ய சொன்னால் அந்த அலிஃபை வச்சு சொல்கிறீங்களா, அதுதான் ரஃபு. ஆலிமானிங்கிறது ரஃபு இருக்குன்னு அர்த்தம். நசபு செய்கிறதா அப்படி செய்யணும்? ஆலிமைனி, சாலிஹைனி, முஸ்லிமைனி என்று சொல்லுவோம். அந்த மைனி தைனின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நசபு செய்கிற நேரத்தில் இப்படி தான் சொல்லணும். ஜர்ரு செய்கிற நேரத்தில் இந்த மாதிரி தான் சொல்லணும். கிதாபு ஜெய்தைனி, இது இருமைக்கு உள்ளது உதாரணம். அல்ல அஸ்ஸைதானின்னு அலிஃப்லாம் போட்டிருக்குது. அப்போ என்ன செய்யணும்? கிதாபு ஜெய்தைனி. அலிஃப்லாம் இல்லாமல் இருந்தால் கிதாபு ஜெய்தைனி, அலிஃப்லாம் இருந்துச்சுன்னா அலிஃப்லாம் போட்டு அது மாதிரி செய்யுங்க. கிதாபு ஜெய்தைனி, 2 ஜெய்துடைய கிதாபு. ஜெய்தைனிக்கு நம்ம ஜர்ரு செஞ்சிட்டோம். ஜர்ரு செய்யணுன்னா நூனுக்கு இல்லை, நூனில் இல்லை கசர் இல்லை ஜர்ரு. ஜெய்தைன்ற இந்த ஏயை மாத்திரீங்களா, தான் ஜர்ரு. கிதாபு ஜெய்தைனி, ஜெய்தானிலையும் கசர் தானே இருந்துச்சு. ஜெய்தானின்னு ரஃபு செய்கிறம அப்பவும் நூனு கசர் தான் இருந்துச்சு. அந்த கசர் ஜர்ரு கிடையாது.
ஜர்ரு எதுன்னு கேட்டால் அந்த ஏயை மாற்றுறீங்களா தான் ஜர்ரு. ஜெய்தானிங்கிறது வந்து ரஃப, ஜெய்தைனிங்கிறது ஜர்ரு, இப்படி படித்தோம். அதே மாதிரி வந்து வாவுனு உள்ள ஜம்மா இருக்குன்னு வைங்க, வாவுனு உள்ள ஒரு ஜம்முக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், இலாபத் செய்கிறோம். மஸ்ஜிது பள்ளிவாசல், முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் ரெண்டையும் சேர்க்கணும். அப்போ எப்படி செய்யணும், மஸ்ஜிதுல் முஸ்லிமீன, மூணாண்டு சொன்னீங்கன்னா ரஃபு, மீனாண்டு ஆக்கிட்டீங்கன்னா நசபு ஜர்ரு. அதாவது இருமைக்கு வந்து மைனின்னு மாற்றிக்கிறேன்னு, பன்மைக்கு வந்து மூண, ஆலி மூண, சாலி ஹூன, ஃபாலி ஹூன, முசத்தி கூன அப்படின்னு வரும்ல, முனாஃபி கூனண்டு. இந்த மாதிரி சொற்களாக இருந்தால் முனாஃபி கீனன்னு சொல்லிட வேண்டியதுதான். முனாஃபி கூனங்கிறது ரஃபா, முனாஃபி கீன என்று சொன்னால் அது நசபு ஜர்ரு. இப்போ நம்ம ஜர்ரு செய்ய வேண்டியிருக்கு. ஜர்ரு செய்யணும் என்ன செய்யணும், முஸ்லீம் மூண என்பதை முஸ்லீம் மீனன்னு முஸ்லிமீன் மூணின்னு மூணுக்கு போய் கசர் செஞ்சிடக்கூடாது. முஸ்லீம் மூண என்பதற்கு ஜர்ரு எப்படி செய்யணும்னு கேட்டால் முஸ்லிமீன, மஸ்ஜிதுல் முஸ்லிமீன, முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல். அதே மாதிரி இது வாவு நூலில் எல்லாம் சொல்லு கொண்டது. வாவு நூல் ஆலி முன சாலி உன எது வேணாலும் தாலிபுண்டா மாணவர்கள். அப்போ அதுக்கு மஸ்ஜிதை சொல்கிறீங்க, மஸ்ஜிது தாலிபூன, தாலிபீன மாணவர்களுடைய மஸ்ஜிது. அது மாதிரி என்ன செஞ்சீங்கன்னா அது வாவு நூனை வந்து ஏனுனா மாற்றிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து பெண்பால் பன்மை இருக்குது பாருங்கள், முஸ்லிம் முஸ்லிமுன் முஸ்லிமானி முஸ்லிமூன, முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தானி முஸ்லிமாத்துன், அலிஃபத்தே வருது, அலிஃபத்தை வச்சு ஜம்மு. இந்த முஸ்லிமாத்துங்கிற சொல்லுக்கு என்ன செய்யணும், ஜர்ரு செய்கிறதா இருந்தால் ஜர்ரு செய்யணும், நசபு தான் அதுக்கு வராது, வணங்குதா. அப்போ முஸ்லிமாத்துன் ரஃபு, முஸ்லிமாத்தின் நசபு ஜர்ரு. முஸ்லிமாத்துன் என்றால் அது ரஃபு, முஸ்லிமாத்தின் என்று சொன்னால் நசபுக்கு முஸ்லிமாத்தின் தான், ஜர்ருக்கு முஸ்லிமாத்தின் தான். எப்படி சொன்னப்போ மஸ்ஜிதுல் முஸ்லிமாத்தி, மஸ்ஜிதுல் முஸ்லிமாத்தி, முஸ்லீம் பெண்களுடைய பள்ளிவாசல். முஸ்லீம் பெண்களுக்குன்னு ஒரு பள்ளிவாசல் கட்டி வச்சுக்கிறாங்கன்னா என்ன செய்யணும், மஸ்ஜிதுல் முஸ்லிமாத் அப்படி சொல்லணும். அதே இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்ன இந்த இலாபத்து வந்ததுனால அது தொடர்பாக நடத்துனதை ரிமைண்டர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இது தெளிவு கூட கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ கிதாபுன்னு இருக்குது, ஜெய்துன்னு இருக்குது. கிதாபுல என்ன தன்வீன் இருந்துச்சுல, இலாபத்து பண்ணும்போது என்ன செய்ய தன்வீனை தூக்கிடுறோம்ல. கிதாபுன் ஜெய்துன் என்றால் கிதாபு ஜெய்தின் என்று மாற்றிக்கிறோம். கிதாபு ஒருமை பிரச்சனை இல்லை. அந்த கித்தாபு இருமையை அரைச்சிடுவீங்க. முதல்ல வந்து முலாஃபு இலைஹி இருமை பன்மையை பார்த்தோம். இப்போ முலாஃபே இருமையாக போகுது. முன்னாடி உள்ள சொல்லு பொருள், அந்த பொருளை குறிக்கிற சொல்லு இது வரைக்கும் வந்து ஆளை குறிக்கிற சொல்ல பார்த்தோம். முஸ்லிமாத்து முஸ்லிம் உணவெல்லாம் ஆட்களை குறிக்கக்கூடிய சொல்லு இருமை பன்மை பார்த்துட்டோம். இப்போ ஆள் ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு, பொருளும் ரெண்டாக இருக்குது. இப்போ கித்தாபானி ரெண்டு கித்தாப் இருக்கிறது. அப்போ அதை வந்து செய்தல் இலாபத்து செய்யணும். இப்போ இலாபத்து செய்யும்போது சட்டம் என்ன, தன்மீனை எடுக்கணும்னு சொல்லிட்டோம்ல. இங்கே தன்மீன் இருக்குமா கித்தாபானியில்? இருக்காது. கிதாபுன் என்றால் தன்மீன் எடுத்துகிட்டு கித்தாபு செய்துங்களாம். கித்தாபானின்னு சொன்னீங்கன்னு வைங்க, இதில் எங்கே தன்வீன் இருக்குது, இருமையில் தன்வீன் இருக்காது. தன்வீன் இல்லாவிட்டாலும் இருமையில் என்ன செய்யணும்டா, இலாபத்து செய்யும் பொழுது இந்த நூனை தூக்கிடணும். ஒருமையில் தன்வீனை தூக்குற மாதிரி இருமையில் என்ன செய்யணும், இருமைக்கு உள்ள நூன் இருக்குல்ல, அந்த நூனை காலி பண்ணிடணும். எப்படி, கித்தாபானி ஜெய்துன் இதை சேர்க்கிறதா இருந்தால் கித்தாபா ஜெய்தின் நூனை காணா, கித்தாபா ஜெய்தின் அந்த நூனும் தன்வீனும் சமம். ஒருமையில் நூனும் இருமையில் வர்ற தன்வீனும் சமம் என்று அர்த்தம். அப்போ கித்தாபானிங்கிறத ஜெய்தில் சேர்க்கும் பொழுது நூனை தூக்கிடணும். கித்தாபா ஜெய்தின், ஜெய்துடைய ரெண்டு கித்தாபுகள், கித்தாபானி ரெண்டு கித்தாபு, ஜெய்துங்கிற ஆள் ரெண்டையும் சேர்த்து இலாபத்து பண்ணால் கித்தாபா ஜெய்தின், ஜெய்துடைய ரெண்டு கித்தாபு. இந்த கித்தாபானிக்கு வந்து இந்த கித்தாபுக்கு நசபு செஞ்சு வருதுன்னு வைங்க. இதுக்கு நசபு செஞ்சு வந்துச்சுன்னு சொன்னால் கித்தாபைனின்னு வந்துடும். கித்தாபானி எப்படி வந்துடுறேன், கித்தாபைனின்னு வரும். இந்த கித்தாபைனின்னு எப்போ வரும்னு உதாரணமாக அந்த கித்தாபானிக்கு முன்னாடி ஒரு பேயை சேர்த்திங்கன்னு வைங்க, ஒரு ஜர்ரு சேர எழுத்து, ஒரு அலா சேர்த்திங்கன்னு வைங்க, அலா கித்தாபைனி, கித்தாபானின்னு சொல்லக்கூடிய இருமை கித்தாபைனின்னு வரும். அப்படி நசபு செஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னால், ஜர்ரு செஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னால் கித்தாபைனின்னு வரும். அதை இலாபு செய்யும் பொழுது கித்தாபை செய்துன்னு சொல்லுங்கள். கித்தாபானின்னு இருந்தால் கித்தாபா ஜெய்தின்னு சொல்லுங்கள். கித்தாபைனின்னு சொல்கிற இடமா இருந்தால் கித்தாபை ஜெய்தின், ஜெய்தில் ரெண்டு கித்தாபுகள். கித்தாபுக்கு நசபோ ஜர்ரோ செஞ்சு இருந்தால்
இந்த கிதாபானிங்கிறது ரஃபு செய்கிற இடம். ரஃபு செய்யாமல் இந்த கிதாபானியில் வந்து ஒரு அலாவை சேர்த்துட்டீங்க, ஒரு லாமை சேர்த்துட்டீங்க, அப்போ வந்து ஜர்ரு செய்யும், கிதாபைனின்னு மாறிக்கணும். கிதாபைனின்னு மாறினுச்சின்னு சொன்னால் என்ன செய்யணும்? கிதாபைனி ஜெய்துன்னு சொல்லாமல் 3 காலி பண்ணிட்டு சொல்லணும். கிதாபை ஜெய்தின், ஜெய்து 2 கிதாபுகள் அப்படின்னு வரும். அதே மாதிரி வந்து அந்த பொருள் பன்மையாக இருக்குது. இப்போ ஆள் பன்மையில் பொருள் பன்மை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த பொருள் வந்து பன்மையாக இருக்குது. அப்போ வந்து உதாரணமாக ஹாதிமுன் என்றால் ஊழியன். ஹதமன்னா ஹிதுமத் செய்தான். ஹதமன்னா ஹிதுமத்துனா ஊழியம், பணி செய்தான்னு அர்த்தம். ஹாதிம்னா ஊழியம் செய்யக்கூடியவன். அப்போ ஹாதிமூன ஊழியம் செய்பவர்கள், பள்ளிவாசலில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஊழியர்கள், அது ஹாதிமூனன்னு சொல்லுவோம். இந்த ஹாதிமூனங்கிற அந்த பன்மை சொல்ல வந்து இலாபம் செய்யணும். அப்போ என்ன செய்யணும்? பன்மையில் நூனை தூக்கிடணும். ஹாதிமூன என்பதையும் மஸ்ஜித் என்பதையும் சேர்க்குறதா இருந்தால் ஹாதிமு மஸ்ஜிதின், ஹாதிமீனன் இருந்துச்சுன்னா ஹாதிமி மஸ்ஜிதின். இந்த மாதிரி என்ன செய்யணும்? இலாபத் சட்டத்தை உங்களுக்கு ஏற்கனவே விவரமாக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த இலாபத்து சம்மந்தமாக லமீரில் சேர்க்குறது எல்லாம் எடுத்து பார்த்துக்கிறங்க. அப்போ இலாபத்து ஒரு ஆமில். இப்போ அமல் செய்கிற விஷயங்களில் இலாபத்து ஆமில்னு சொல்லி ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னு கேட்டால் இதை முன்னாடி நடத்திட்டோம், இருந்தாலும் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணியாச்சு. அதனால் நீங்கள் அந்த பாடத்தை ஒரு எடுத்துன்னு செய்யுங்க, ரிப்பீட்டாக பார்த்துக்கிறங்க. அப்போ அமல் செய்யக்கூடியதில் என்னென்ன பார்த்துருக்கோம்னு கேட்டால் ஃபேலை பார்த்தோம், இஸ்முல் ஃபாயிலை பார்த்தோம், மஜ்ஹூலான ஃபேலை பார்த்தோம், இஸ்முல் மஃபூலை பார்த்தோம், சிஃபத்துல் முஷப்பஹாவும் அது ஒரு வேலை, அது தன்னால் முடிஞ்ச ஒரு வேலையை செய்யும்னு பார்த்தோம். அடுத்ததாக என்னென்னா இலாபத்து என்கிற அடிப்படையிலையும் முதல் சொல் 2வது சொல்லுக்கு ஜர்ரு செய்யும். இலாபத்து செஞ்சோம் என்று சொன்னால் முலாஃபாக வரக்கூடிய சொல்லு வந்து முலாஃப் இலைஹியாக வரக்கூடிய சொல்லுக்கு ஜர்ரு செய்யும் என்பது இது ஒரு சட்டம். இலாபத்து சட்டத்தை வச்சுக்கிறேன். அடுத்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.